அதாவது ஆடு குனியுதுன்னா உனக்கு வணக்கம் சொல்லுதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படியே முட்டி தூக்க போகுதுன்னு அர்த்தம். அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஈரான்ல. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு சில கும்பல் பார்த்தீங்களா ட்ரம்ப் பணிந்து விட்டார் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அங்க ஹெஸ்புல்லா அப்படின்றது அவங்க என்ன விரும்பி கூப்பிட்டு வச்சுனது கிடையாது. பேக் யார்ட்ல பாம்பு வச்சுன்னுக்கிற மாதிரி. அது பழக்கடையில பாம்பு இருந்ததுன்னா அது எதிரியை மட்டும் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ போனியானா ஒன்னையே போடும். அதை விரட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. அவங்கள விரட்டுறதுக்கும் சுலபமாயிடுச்சு. அதே சமயத்துல அவங்க விரட்டணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து காசும் கொடுப்பாங்க. இதோட ஒரு இது என்ன வேணும் சொல்லுங்க. அப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சிருந்தோம். நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. எல்லாம் ஈரானுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு. அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ அந்த பர்செப்ஷன் அதுதான் முக்கியம். சோகா போட்டு வாங்கிக்கிறாரு ட்ரம்ப். இதுதான் ஒரு பிசினஸ் மேனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. இங்க போய் வாங்குவ கேஸ் ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டான், அமெரிக்கா கொடுக்க மாட்டான். அப்ப எங்க போனோம்? மிச்சம் மீதி இருக்க நாடுகள்ல நீங்க போனீங்கன்னா கட்டார் தான் மிகப்பெரிய சப்ளையர். ரஷ்யா கேஸ் நின்றப்போ அவங்க கிட்ட தான் போனீங்க. அங்கேயும் அடிச்சு நொறுத்திட்டாங்க. அவன் சொல்லிட்டான் கிட்டத்தட்ட 20% எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி போயிடுச்சு. இதை ரெஸ்டோர் பண்ணணும்னா 5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வரைக்கும் நீ எங்க போய் கேஸ் வாங்க? திடீர்னு இதை எடுத்துக்கினு பார்த்தீங்களா சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் இங்கெல்லாம் போகிறது அப்படின்னு சில சில்வண்டுகள் குரல் கொடுத்து நிற்குது. டே சட்டத்தை முதல்ல ஒழுங்காக போய் படிங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி இருக்குது. இளைய பிரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் நாட்நாட் சார் முடிஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் இப்போ என்ன சார் போர் முடிவுக்கு வரலன்னு பார்க்கும்போது திடீர்னு அமெரிக்கா என்ன சார் ஈரானை போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் பிரச்சனை தானா? நான் கடந்த பதிவில் என்ன சொன்னேன், அதாவது ட்ரம்ப் ஏதோ சரண்டர் ஆயிட்டா மாதிரி ஒரு சீன் இருக்கு. பட் எனக்கு என்னவோ லாங் ரோப் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவர் ஏதோ கேம் பிளே பண்றாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலா இந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்துக்கள்ல முக்கியமா ஈரானுடைய அந்த மிசைல் கெப்பாசிட்டியை பத்தி ஒண்ணுமே இல்லை. அதை தான் திருப்பி திருப்பி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. சும்மா நீ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வச்சுக்கலாம் வெடிக்கலாம் கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எம்ஓயூல அது இல்லை. ஸோ ஈரான் என்ன நினைச்சிட்டாங்க, படுத்தே விட்டான் ஐயா அவன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிரிப்டிக்கா ஒரு வார்த்தை இருந்தது. இமிடியட்டா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன் பண்ணணும், 60 நாளை 60 days ஒன்லி, எந்த காசு டோல் எதுவும் இல்லாமல் அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓமன் ஈரான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஏது அப்படின்றத முடிவு பண்ணணும். இதில் இன்டர்நேஷனலாக இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போது ஈரான் என்ன நினச்சிட்டாங்க, 60 நாளைக்கு தான் ஃப்ரீ, அது வெல்கம் ஆஃபர், அதுக்கப்புறம் காசு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இன் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாங்கள் ட்ரோன் வச்சுட்டு வழி காமிப்போம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதுக்கு ஏதோ சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. இது டோல் கிடையாது, ஏன்னா நாங்கள் ட்ரோன்லாம் வச்சு உங்களுக்கு வழி காமிக்கிறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணாங்க. அமெரிக்கா அப்படியே கொஞ்சம் பொறுத்துட்டு இருந்தாங்க. இதில் ஏதோ ஒரு கேரியர் என்னப்பா அதான் ஓப்பன் ஆயிடுச்சுல அப்படின்னு வந்திருக்குது போல இருக்குது. இவங்க ஒரு 4 ட்ரோனை வச்சு அதை அடிச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் லைட் டேமேஜ் போல இருக்குது. பட் அது வந்துருச்சு அந்த கேரியர். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நினச்சினுக்கிற நீ பாட்டுக்கு போட்டு அடிச்சுன்னுக்கிற, நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் உன்னோட கோஆர்டினேஷன்னா அவன் வந்தானா நீ இது பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு சென்காம் ரிலீஸு ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முக்கியமாக அந்த ரேடார் சைட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க அந்த மிசைல் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸு அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சென்காம் செய்தி இது பண்ணியிருக்காங்க. ஜேடி வான் சொல்லியிருக்காரு, இது பாருங்க, இந்த எம்ஓயூவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபோன் இருக்கு, கூப்பிட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. அதாவது ஆடு குனியுதுன்னா உனக்கு வணக்கம் சொல்லுதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படியே முட்டி தூக்க போகுதுன்னு அர்த்தம். அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஈரானில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு சில கும்பல் பார்த்தீங்களா ட்ரம்ப் பணிந்து விட்டார் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அடுத்தது இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது இன்க்ளூடிங் லெபனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை இஸ்ரேல் ஒத்துக்கலை. ஆனால் அமெரிக்கா இல்லை லெபனானும் சேர்த்துதா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நினைச்சாங்க, பார்த்தீங்களா ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாஹுக்கும் நடுவில் பெரிய விரிசல் விட்டது, இஸ்ரேலை கை கழுவி விட்டாங்க, இனிமே இஸ்ரேலுக்கு யாருமே ஆதரவு கிடையாது. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்களா மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, இப்போ இஸ்ரேலோட சேர்ந்து இந்தியாவும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான். அதில் என்ன தெரியுமா முடிவு பண்ணியிருக்காங்க,
சதர்ன் லெபனான்ல இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஹெஸ்புல்லா அது முழுமையாக டிசார்ம் பண்ற வரைக்கும், ஆயுதங்களை எல்லாம் அவங்க ஒப்படைக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அங்க இருக்கும். அப்ப எப்போ ஹெஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்கும்? அது ஒப்படைக்காது. அப்போ அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. நிரந்தரமா போர் நடந்துட்டு ரைட்டா? அடுத்தது இப்ப இந்த லெபனான் கவர்மெண்ட் ஒத்துக்கினாங்க. இப்ப நாளைக்கு ஈரான் வந்து என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்து லெபனானும் சேர்த்து போர் நிறுத்தம்னு சொன்னீங்க, இப்ப அங்க சண்டை நடக்குதுன்னா டே விளக்கண்ண, லெபனான் இஸ்ரேல் அமெரிக்கா ஒப்பந்தம். லெபனான் சொல்றாங்க அதா இந்த மொள்ள மாதிரி பயில்களெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுத்தி நிற்கிறாங்க, இது வந்து சரியில்லைங்க அப்படின்னும் போது லெபனான் ஃபோர்ஸஸ்க்கு இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஹெல்ப் பண்ணுது அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் லெபனீஸ் கவர்மெண்ட். அவங்கள வந்து இல்லைன்னு சொல்லு இல்ல இஸ்ரேல் வெளில போனோம்னு சொல்ல அவங்க சொல்லி நீங்க உள்ளே உட்காந்துக்காங்கன்ட்டாங்க. ஏன்னா இப்போ லெபனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அமெரிக்காலேருந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், இல்லை வந்து எய்டு வரலாம், ஏதாவது வரலாம். அதனால அவங்க நமக்கு என்ன வந்தது? அங்கே ஹெஸ்புல்லா அப்படின்றது வந்து அவங்க இன்னும் விரும்பி கூப்பிட்டு வச்சுனது கிடையாது. பேக்யார்டில் பாம்பு வச்சுன்னுக்கிற மாதிரி. அது பழக்கடையில் பாம்பு இருந்ததுன்னா அது எதிரியை மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ போனியானா ஒன்னையே போடும். அதை விரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, அவங்கள விரட்டுறதுக்கும் சுலபமாயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்க விரட்டுறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து காசும் கொடுப்பாங்க. இதை விட ஒரு இது என்ன வேணும்னு சொல்லுங்க. அதனால இஸ்ரேலுடைய அந்த எதிர்பார்ப்புகள்லாம் வந்து சத்தம் காட்டாம சோக்க அடிச்சு நவுத்தி நிற்கிறார் ட்ரம்ப். அவரை போயிட்டு நீங்க படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா விக்ரம்? சரியா காய் நவுத்துறாங்க. என்னவோ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் விரிசல் வந்துச்சுன்னாங்க. இப்ப அங்க என்ன ஆச்சு? அப்படியே சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிட்டாங்க. ஈரான் தான் இப்ப பக்கு பக்குன்னு நிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம போட்டு நேற்று அடின்னு அடிச்சுக்கிறாங்க. முதல்ல ஏதோ இஸ்ரேல் ஜெட்ஸ் அந்த பக்கம் ஏதோ போயிருக்கு போல இருக்கு. ஈரான் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அப்பா இஸ்ரேல் நீ எல்லாம் வராது, நாங்களே போய் அடிச்சுட்டு வரோம் அவனை, இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்க தானே போறோம். ஆக்சுவலா இந்த 60 days அப்படின்றது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டால் சொல்லலாம், அதை பாருங்க நாங்கள் எவ்வளோ அவங்களுக்காக பண்ணோம். இதில் இன்னொன்று தெரியுமா, சொகா போட்டு விட்டார். நாங்கள் 24 பில்லியன் அப்படியே திறந்து விட போறாராம், 300 பில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதுவா இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு. ஈரான் என்ன நினச்சிருந்தாங்க, 300 பில்லியன் அப்படியே தூக்கி குத்துருவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ட்ரம்ப்பு. அந்த 300 பில்லியன்றது அந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாரே தவிர கடனாக கொடுப்பாங்க இல்லை விலையில்லா ரொக்கமா தள்ளுபடியாக கொடுப்பாங்கன்னு சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வரும்? அமைதி நிரந்தரமாக திரும்பி விட்டது, இனிமே சண்டை வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து 60 நாளைக்குள்ள ரைட்டு நீ ஒரு 10 பில்லியன், நீ ஒரு 50, நீ ஒரு 100 அப்படின்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டேன், நாளைக்கு மறுபடியும் வந்து சண்டை வந்ததுன்னா அப்ப அந்த 300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் நிரந்தர அமைதி. இது ஒண்ணு. அடுத்தது அந்த 24 பில்லியன் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார்ல, சோகா வச்சாரு பாருங்க பொடி. ஆமா, என்ன பணமாவா கொடுக்க போறான்? நம்ம கிட்ட இருந்து சோயாபீன் வாங்க போறாங்க. சோயாபீனா? டேய் அதை வச்சு நான் என்ன பண்ண? என்ன பண்ணு? இல்ல பால் பவுடர் வேணுமா? இல்ல என்ன வேணும் சொல்லு, நான் கொடுக்குறோம். காசா கொடுக்க முடியாது. அந்த 24 பில்லியன் எங்க ஊர் விவசாயி கிட்ட நீ சரக்கு வாங்கணும். நான் ஆயுதம்லாம் கொடுக்க மாட்டேன். சோயாபீன் வாங்கிக்கோ, சோளம் வாங்கிக்கோ, அப்புறம் வேற என்னென்ன இருக்குதோ கோழிக்கால் வாங்கிக்கோ, அது மாதிரி என்ன வேணுமோ வாங்கிக்கோ. நாங்கள் அப்படியே இங்கே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகணும்ல, காசை கொடுத்தா மாதிரியும் ஆச்சு. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற அந்த விவசாயிகள்ன்றது மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சி அவங்களுக்கு. ஸோ மிட் டர்ம் எலெக்ஷன்ல இன்னும் குப்பு நிற்கிறோம். ஆப்பா பயங்கரமான ஆளியா, என்ன சோகா போட்டுதான் மாதிரி விற்காம சீனா இப்போதான் வாங்குறேன்னு சொல்லி நிற்கிறாங்க, ஏற்கனவே நிறுத்தினது. அப்போ என்னடா பண்றதுன்னு யோசிச்சிருந்தோம். நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, எல்லாம் ஈரானுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு. அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ அந்த பர்செப்ஷன் அதுதான் முக்கியம். சோகா போட்டு வாங்கிக்கிறாரு ட்ரம்ப். இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. இது புரியாம அவரை போயிட்டு ஏமாந்து விட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அவங்கள நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பா வருது. பட் இருந்தாலுமே சார் இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ யார் கண்ட்ரோல்ல தான் இருக்குது? ஷிப்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சா இல்லை அதே மாதிரி தான் ஸ்டக் ஆகி நிற்குதா? இல்லை, நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த கண்ட்ரோல் அப்படின்ற பேச்சே கிடையாது. அது வார்த்தை விளையாட்டு, வார்த்தை ஜாலம் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட், நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்க. இந்த பக்கம் எதுக்காக அந்த கோஆர்டினேஷன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே நிறைய கண்ணி வெடி வச்சுக்கிறாங்க கடலில், அதெல்லாம் நீக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்து கூப்பிட்டு போங்க. காசு எல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுறதா நானே டோல் வாங்கிட்டு போகிறேன்.
நானே காசு வாங்கினு நானே வந்து எங்கள் ஷிப்ஸ் அனுப்பிச்சிட்டு போகிறேன், எங்கள் நேவி வந்து எஸ்கார்ட் பண்ணோம். நீ நான் காசு வாங்குறது. இப்போ நீ காசு கேட்குற, நான் காசு கேட்குறேன், யாருக்கு கொடுப்பாங்க நீ சொல்லு? ஈரான் காசு கேட்குறாங்க, அமெரிக்காவும் காசு கேட்குறாங்க, ஷிப்பு வரணும் அப்படின்னா நீ யாருக்கு கொடுப்ப? கண்ண முடின்னு அமெரிக்காவுக்கு தான் கொடுப்போம். ஈரானுக்கு கொடுத்தியானா என்ன அவங்ககிட்ட காசு கொடுத்துனுக்கிற, போடுறா 2 குண்டை, பட் ஈரான் தாங்க போட்டாங்க அப்படின்பாங்க. சரியா? அதே நீ அமெரிக்காவுக்கு காசு கொடுத்துட்டு அந்த ஷிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேவி எஸ்கார்ட் வரும், அவங்க ஃபைட்டர் ஜெட் மேலே வரும். ஈரான் போய்ட்டு எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? ஈரான் நாங்கள் காசு வாங்கின்னு நாங்கள் தாதா உனக்கு செக்யூரிட்டி, தாதானாலே எதுக்குங்க தாதா மாமூல் அப்படின்றது, உனக்கு நான் பாதுகாப்பு அப்படின்னு. நான் காசு வாங்கின்னு பாதுகாப்பு கொடுத்துன்னுக்கிறேன், நீ தான் குண்டு போட்டுனுக்கிற. நேராக போய் அங்கே ஒரு 10 குண்டு போடு. நடக்குமா நடக்காதா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு லாங் ரோப் கொடுத்துருக்காருன்றதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் ஐ எம் சாரி, நீங்கள் வந்து இதை பற்றி விட்டுருங்க, அது அவங்க கருத்து, அவ்வளோதான். புரியுது சார். அதே மாதிரி இப்போ உக்ரைனுமே வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், ட்ரோன் தாக்குதெல்லாம் நிறைய ஆரம்பிக்கிறாங்களே, ரஷ்யா எப்படி தான் தாக்கு பிடிக்கிறதுக்கான ஐடியா இருக்குது? ஆக்சுவலாக கிரைமியாவில் மறுபடியும் அவங்களுடைய சிவியர் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் வெளில சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னா, கீவை போட்டு பொழந்து கட்டியிருக்காரு புட்டின். இந்த ட்ரோன் அவங்க வந்து இந்த டர்க்கியிலேருந்து டெக்னாலஜியெல்லாம் வாங்கி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவாக இருக்கும்பொழுது உக்ரைன் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸ் சோவியத் ரஷ்யா, அது வந்து அந்த காலத்தில் அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. இந்த டெக்னாலஜிலாம் வந்து சோவியத் பீரியட்லேருந்து வந்தது. அதனால் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த கீவ் மீதான அந்த கடுமையான தாக்குதல், அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அவங்க கிரீமியாவில் நேற்றுக்கு வந்து 600 ட்ரோன் ஏதோ அமைச்சிருக்காங்க போல இருக்கு. அதை வந்து ரிப்பல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ட்ரோன் அனுப்பி இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க பதிலுக்கு நேராக கீவை வந்து இது நாள் வரைக்கும் தொடாமல் இருந்தாங்க 4 வருஷமா. இப்போ தான் கொஞ்ச காலமாக ஒரு 2 மாசமா கீவில், அதுவும் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சரியான அடி, வான வேடிக்கை மாதிரி பொழந்து கட்டிட்டாங்க. அப்போ இந்த வார் வந்து உக்கிரமாகி கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கை நீங்கள் சும்மா இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு அணு ஆயுதம் கொடுக்கலாமா, அதை பண்ணணும், நாங்கள் தனியாக செக்யூரிட்டி இது பண்ணணும், பால்டிக் நேஷன்ஸை வச்சு நான் எங்களை இது பண்ணி விட்றோன்னு தேவையில்லாமல் உசுப்பேத்தி விட்டுன்னுக்கிறாங்க புட்டின். மறுபடியும் நான் இதான் சொல்கிறேன், ரஷ்யா வந்து உக்ரைனை அதை முழுங்கணும் அப்படின்னு நினச்சா 1 வாரம் இஸ் மோர் தென் இனஃப். விக்ரம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிசைல்ஸ் எல்லாம் வச்சு தவிடு பொடி ஆக்கிடலாம். அவங்க இன்னமும் என்ன சொல்கிறாங்க, அதை பாரு, ஒட்டுமொத்த உக்ரைனையும் அழிக்கணும், நாசம் பண்ணணுன்றது எங்களுடைய ஐடியா கிடையாது. சொன்னால் புரிஞ்சிக்க, இந்த நேட்டோ வரக்கூடாது, நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கணும், இவ்வளோதான். நானும் இவ்வளோ நேரம் தாண்டா பொறுத்துக்கினே இருக்கிறது அப்படின்னு பொறுமை எல்லை மீறி போகும்போது இவங்க இன்னும் உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லும்போது சிவியராக ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இருக்காது. இதில் புட்டினுக்கு என்னென்னா, உக்ரைன்னு ஒன்று ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து அந்த பார்கெனிங் சிப்பாக வச்சுக்கலாம். ஓகே, பாதி உக்ரைன் நீங்கள் வச்சுக்காங்க, மீதி நாங்கள் வச்சுக்கோங்க, மொத்தமே இவர் கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதை வச்சு அவர் பார்கெயின் பண்ணுவார்? அது புரியாமல் இவங்க சீனி விட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த கிரைமியாவுக்கு எதிரான தாக்குதல் ஆகட்டும், இல்லை மாஸ்கோ வரைக்கும் போயிட்டு அங்கே இந்த ஆயில் ரிஃபைனரி இதெல்லாம் அட்டாக் பண்ணதாகட்டும், இது வந்து வேற வழி இல்லை, ரைட்டு, எதையோ ஒன்று பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு. இது சூசைட் அட்டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாமல் இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் எதையும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, அதில் ஏதோ சம் மீத்தேன் கைட்லைன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க யூரோப்பியன் யூனியனில். இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது, நீ பாட்டுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடு அமெரிக்கா கூட அப்படின்றாரு. அவங்க வந்து அதெல்லாம் கூடாதுன்றாங்க. இதை பாரு, அப்படிலாம் பண்ணியானா இந்த வருஷம் கடைசியோடு நிறுத்திடுவேன். நான் எங்கே போய் வாங்குவேன் கேஸ்? ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டோம், அமெரிக்கா வந்து கொடுக்க மாட்டான். அப்போ எங்கே போனோம்? மிச்சம் மீதி இருக்க நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா கட்டார் தான் மிகப்பெரிய சப்ளையர். ரஷ்யா கேஸ் நின்றப்போ அவங்ககிட்ட தான் போனீங்க, அங்கேயும் அடித்து நொறுத்திட்டாங்க. அவன் சொல்லிட்டான் கிட்டத்தட்ட 20% வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி போயிடுச்சு, இதை ரெஸ்டோர் பண்ணணும்னா 5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் நீ எங்கே போய் கேஸை வாங்க? இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் முழுக்க இல்லை, கிட்டத்தட்ட யூரோப் முழுக்கவே வந்து ஹீட் வேவ் போட்டு சாவடிச்சு நிற்குதுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி 2013 எனக்கு ஒரு சின்ன ஞாபகம். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஹீட் வேவ்னு வந்து நம்ம ஊரில் வந்து அந்த 100 டிகிரி 102 டிகிரின்னு சொல்கிறாங்களே, அது அங்கே வந்து அந்த ஃபேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே குளிரான பிரதேசம்ல எதுக்கு ஃபேனு? நம்ம ஊர்லேயே வந்து இப்போ மழை காலத்தில் சில நாள் ஃபேன் கரண்ட் இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். அதுல வந்து அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் மரணம் அடைந்தார்கள் அந்த ஹீட் வேவ். இப்ப மறுபடியும் வந்து அது தாக்கி நிக்குது. கடுமையா வெயில் இருக்குன்னு சொல்றாங்க. 34 எவ்வளோலாம் வருதுன்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு பாலா, இதோ ரஷ்யாலேயே வெயில் இருக்குயா, என்னையா இதுக்கு நான் மெட்ராஸுக்கே வந்துடலாம் போல இருக்குதே அப்படின்றாரு. அந்த மாதிரி ஹீட் வேவ் அட்டாக் பண்ணி நிக்குதுங்க. அது வேற ஏதோ சூப்பர் எல் நினோ அப்படி இப்படின்லாம் சொல்லினுக்கிறாங்க. நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்கடா, வெயில் மாத்தி மாத்தி, சரி நாங்க மட்டும்தான் அவதிப்படுறதா, நீங்களும் படுங்கடா, எங்க வெயில் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சூரியன் சுட்டெரிக்கும், அந்த சூரியனை சொன்னப்பா அப்படின்றது இப்ப நீங்க கத்துக்கங்கடான்னு. அவங்கலாம் வழக்கமா வந்து இந்த பீச்சில் இந்த டேனிங் சன்பாத் அப்படின்னு வருவாங்க. அட ஏங்கடா எங்க ஊர்லயே வந்து பார்த்து எடுத்துன்னுக்கிறோம் அப்படின்னு யாரும் வர்றது கிடையாது. அண்ட் வின்டர் இதை விட கடுமையா இருக்கும். அப்போ எங்க போவாங்க அவங்க? கேஸுக்கு அதிக காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளோ பேருக்கு அது கட்டுப்படி ஆகும்? இல்லை சப்சிடி கொடுத்தீங்கன்னா அவங்க எக்கானமி அடி வாங்கும். மறுபடியும் ஒரு விஷியஸ் சைக்கிளில் போய் மாட்டின்னுக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்காங்க. வழக்கம் போல அந்த ஜெயின் ஃபீல்டில் எப்படி மேலே வருது அப்படின்ற மாதிரி இப்போ கேர் ஸ்டார்மர் ரிசைன். அது வேற, அவர் ரிசைன் பண்ணுவார்ன்றதை அவங்க நாட்டுக்கே தெரியல. ட்ரம்ப் சொல்றாரு அண்ணா ரிசைன் பண்ண போறாரு பாரு. அடுத்தது மேக்ரோனையும் தூக்கிடுவாங்க பாருங்க. அப்புறம் மெர்ஸ் தான் இருக்காரு ஜெர்மனியில், அவரை எப்போ தூக்க போறாங்கன்னு தெரியாது. எதுக்கு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான விளையாட்டு இருக்காங்க? எனக்கு சுத்தமாக புரியல விக்ரம். அதாவது ஒன்று, உங்க நாட்டுக்கு ஏதாவது லாபமா இருக்கணும். இப்போ ட்ரம்ப் போய் சண்டை போடுறாருன்னா, ஃபார் தட் மேட்டர் அமெரிக்கா எங்க போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுல முதல்ல அமெரிக்க நிறுவனங்களுக்கு என்ன லாபம், அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்போ இதுல உங்க நாட்டுக்கும் லாபம் இல்லை, உங்களுடைய நட்பு நாடுகள்னு சொல்ற உக்ரைனுக்கும் லாபம் இல்லை. யாருக்குமே லாபம் இல்லாத விஷயத்தை எதுக்குடா நீங்க பண்ணினுக்கிறீங்க கேட்டா, இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 21வது தடைகள் விளக்குன்னு அதை சொல்லும் போதே தெரியலையா? ஏற்கனவே போட்ட 20 சாங்ஷன் லிஸ்ட்டும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகல அப்படின்றதுனால தானே 21 நீங்க போட்டுனுக்கிறீங்க. அந்த பள்ளிக்கூடத்துல பசங்க எல்லாம் அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவாரு, ஏய் பேசுறவங்க பேரெல்லாம் போர்டில் எழுதுவேன் அப்படின்வாரு. சில பசங்க நம்மளை மாதிரி நீ என்ன எழுதுறதா எழுது அப்படின்னோடனே அருண்குமார் அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மிக அடங்கவில்லைன்னு எழுதுவான். அப்புறம் மிக மிக அடங்கவில்லைன்னு எழுதுவான். அப்புறம் மிக 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 ஏன்னா போர்டில் பேர் வந்தாச்சு, அதுக்கப்புறம் நீ எத்தனை மிக போட்டா எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி மறத்து போயிடும் பசங்களுக்கு. அந்த மாதிரி 20 போட்டு ஒன்றும் ஆகலை, இப்போ 21 போட்டு மட்டும் என்ன ஆக போகுது? போடுங்கடா, என்னடா இப்போ சின்ன பிள்ளைத்தனமா விளையாடினுக்கிறீங்கன்னுங்கிறாரு புட்டின். ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவை நாசம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எப்போ அதை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல விக்ரம். ஐ பிட்டி த பீப்புள் ஆஃப் யூரோப். சார் அதே மாதிரி இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் வச்சிருந்தா மட்டும் நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆயிட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது சார். இப்போ நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புங்கிறது எதுதான் ப்ரூஃபாக பார்க்க முடியும் நம்ம? அப்புறம் நல்ல கேள்வி. இப்போ நிறைய பேர் கேட்டுனுக்கிறாங்க, எங்க ஆதார் கொடுத்தீங்க, அது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் சொல்லிட்டீங்க, ரேஷன் கார்டும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பாஸ்போர்ட்டுமே சிட்டிசன் இல்லைன்னு சொன்னா அப்போ எதுதாங்க சிட்டிசன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு இதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சட்டம் அதைத்தான் சொல்லுகின்றது. சட்டத்தில் என்ன இருக்கோ இத்தனை வருஷமாக இருக்கிற சட்டம் தான் அது. புரியுதுங்களா? இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னும் கனடா, ஜெர்மனி அந்த நாடுகளிலும் கூட பாஸ்போர்ட் கொடுத்ததுனாலேயே நீ வந்து சிட்டிசன் அப்படின்னு 100% ஒத்துக்கினதா கிடையாது. அதுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? இதை நான் சுலபமாக ஒரு பேரலல் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து சார் லஞ்சம் வாங்குறாங்க, சரி அப்போ கொடுக்குறவனும் ஃப்ராடு தானே, லஞ்சம் கொடுத்து காரியம் செஞ்சுக்கிறான்ல அப்படின்னு. கரெக்டு. ஆனால் அந்த சட்டத்தில் கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே தப்பு. ப்ரொவைடட் இந்த லஞ்சம் கொடுக்குறவங்க கொடுக்குறவங்க வந்து ஏதோ ஆசை, அது சட்டத்துக்கு புறம்பா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா லஞ்சம் கொடுக்கறது அது ரைட்டு. சில நேரங்களில் நீ லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் ஆகுன்ற நிலைமை. அப்போ இஸ் எ விக்டிம், வேற வழி இல்லாமல் கொடுக்குறான். இன்னைக்கு கூட செய்தியில் நிறைய வருது, நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள விக்டிமாக தான் பார்க்கணும். அப்போ அதில் ஒரு ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொவைடட் அவங்க வந்து இந்த லஞ்சம் கொடுத்ததை பற்றி அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது மாதிரி எவிடன்ஸுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் கேஸ் போட முடியும். ஒன்றும் வேணாங்க, நீங்கள் போய்ட்டு ஒரு பட்டா வாங்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ வந்து லஞ்சம் கொடுத்தாதான் பட்டா கொடுப்பேன் அப்படின்றப்போ உங்களுக்கு வேற வழி கிடையாது, கொடுத்துட்றீங்க. இப்போ நாளைக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆமாம் சார் நான் கொடுத்தேன் சார் சொன்னாதான் கேஸ் நிற்கும். உங்கள் மேலேயும் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்களா? அதுக்காகத்தான் அந்த ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ
அப்போ வந்து நீங்க கேட்கலாம், அப்போ கொடுக்குறவர் வாங்குறவர்னா கொடுக்குறவர் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாருன்னா இதுதான் சட்டம். எதுக்காக வச்சிருக்காங்கன்னு புரியுதுங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பாஸ்போர்ட் அப்படின்றது ஒரு டிராவல் டாக்குமெண்ட். இதுக்கு வேற ஏதோ கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க. 87க்கு முன்னாடி பிறந்தவங்கள்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே தே ஆர் சிட்டிசன் பை பர்த். 87லேருந்து 2004 வரைக்கும் பிறந்தவர்கள்னா யாராவது ஒரு பேரண்ட் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு இருக்கணும். 2004 மேலனா 2 அப்படி ஏதோ சம் கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க. ரைட்? சட்டம் அப்படிதான் சொல்லுது. இட்ஸ் அ டிராவல் டாக்குமெண்ட். இத்தனை வருஷமா இருந்த சட்டம் இன்னும் திடீர்னு இதை எடுத்துக்கின்னு பார்த்தீங்களா சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் எங்கெல்லாம் போகிறது அப்படின்னு சில சில்வண்டுகள் குரல் கொடுத்து நிற்குது. டேய், சட்டத்தை முதல்ல ஒழுங்காக போய் படிங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி இருக்குது. அதனால் இது என்னோ புதுசாக கண்டுபிடிச்சா மாதிரி இது பாருங்க. உங்களுக்கு வந்து மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியல. அதனால் தேவையில்லாத இந்த மாதிரி எதையாவது ஒன்று நோண்டி வச்சுன்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், சரி பாஸ்போர்ட் அது வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க விக்ரம், அப்பா இது ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளையிலேருந்து நீங்கள் என்ன ஆவீங்க? ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி வேலைக்கு வர போகிறீங்க, சம்பளம் வாங்க போகிறீங்க, மாதமான இஎம்ஐ கட்ட போகிறீங்க, பட்ஜெட்டில் துண்டு தான் என்ன பண்ணுறதுன்னு இருக்க போகிறீங்க. நேற்று என்ன நடந்ததோ இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கும் நடக்க போகுது. அது வந்து டிராவல் டாக்குமெண்ட்டாக இருந்தால் என்ன, இல்லை சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபாக இருந்தால் என்ன, உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாளைக்கே உங்களை தூக்கி வெளில போன்னு யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. நாம் என்னவோ மாதத்துக்கு 4 தடவை வந்து இன்னைக்கு ஹாங்காங் போகலாமா, நாளைக்கு வந்து டோக்கியோ போகலாமா அப்படி போக போகிறதும் கிடையாது. இங்கே இருக்கிற சொந்த ஊருக்கு போயிட்டு வரனாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதை போய் ஒரு பெரிய இஷ்யூன்னு நீங்கள் சீன் போட்டுனுக்கிறீங்களே. ஏன்னா உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்கு மாடா வேலை இல்லை. வாங்கடா போய் ஓரமாக போய் உக்காரங்க, புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா, நாங்களாவது உருப்படியாக அதான் பண்ணிட்டு போகிறோம். ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். பொன்னான தெளிவுபலம் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.